إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل: يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. அளவற்ற அல்லாஹ் நம் நிகழ்ச்சியுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை அரவு செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபி தாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவற்றுமாக. கணித்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கணித்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குத்பா மிஸ்னூனாவுக்கு பிறகு சூரத்துல் ஹுஜராத்துடைய 13வது வசனத்தை நான் ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களுடைய படைப்பும் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு ஆன்மாவை கொண்டும் ஒரு தம்பதியை கொண்டும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அதை கொண்டு கோத்திரங்களையும் அதை கொண்டு பரம்பரையும் அல்லாஹ் தஆலா அமைத்தான் என்ற விஷயத்தை தெரியப்படுத்திய வண்ணமாக இந்த வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றார். மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து படைத்தோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு. பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் தெரிந்தவன். இந்த வசனத்தில் நிச்சயக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்முடைய அசல் நாம் ஒரு தம்பதியினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமாலும் அவர்கள் மூலமாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இப்படி என்று மனித குலம் படைக்கப்பட்டது என்று தெரியப்படுத்திவிட்டு இந்த குலம் கோத்திரம் என்று பரம்பரை என்று அமைத்தது எதற்காக? ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் ஆகட்டும், ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்ளட்டும் என்ற ஒரே ஒரு காரணம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த உறவுகளை பற்றிய விஷயங்களை தெரியப்படுத்திவிட்டு பிறகு அல்லாஹ் கூறுகின்றார், இந்த உறவை பேணக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய உறவு உங்களுடைய உறவு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு பேணக்கூடிய விஷயத்தில் எந்த அளவு போல் இருக்க வேண்டும்? அல்லாஹை அஞ்சி இந்த உறவை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அந்த விஷயத்தில் உறவு யார் பேணுகின்றார், யார் துண்டித்துக் கொள்கின்றார், யார் வெட்டி வாழ்கின்றார் என்ற அனைத்தையும் என்ன அல்லாஹ் அடுத்ததாக நமக்கு ஒரு வார்னிங்காக கொடுக்கின்றான். இன்னல்லாஹ அலீமுல் கபீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நீங்க செய்யக்கூடிய அனைத்தையும் அறிந்தவனும் ஆக சுப்ஹானல்லாஹ் துல்லியமான விஷயங்களை அவன் சென்ற செய்திகளை அவன் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நமக்கு அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். அன்பிற்குரிய அடியார்களே, இந்த அமர்வில் நாம் மிக முக்கியமான ஒரு விஷயம், உறவுகளை பேணக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு எப்படி அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கட்டளிட்டானோ அதே போல மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உரிமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் உறவுகளை பேணுவது என்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான், பரதாக ஆக்கியிருக்கின்றான். எப்படி இணை வைத்தல் தடுக்கப்பட்டதோ, ஹராமானதோ, அல்லாஹுக்கு நிகர் கற்பிப்பதோ, ஷிர்க் செய்வதோ என்பது மாபெரும் குற்றமாக இருக்கின்றதோ அதே போல அல்லாஹ் தஆலா உறவை துண்டித்து வாழக்கூடியவனையும் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கடுமையாக
அல்லாஹு தஆலா கண்டிக்கின்றான். உறவை துண்டித்து வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தப்பட்ட விஷயங்கள். ஆக எப்படி அல்லாஹு தஆலா மற்ற ஹராமான விஷயத்தை தடுத்திருக்கின்றானோ அதே போன்றுதான் உறவை துண்டித்து வாழக்கூடியவர்கள், உறவுடன் ஒட்டாமல் வாழக்கூடியவர்கள், எனக்கென்ன, நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கின்றேன், எனக்கு யாருடைய சொந்த பந்தம் தேவையில்லை என்று ஒருவன் தன்னை இந்த உறவுடைய தேவையற்றவனாக ஆக்கி வாழக்கூடியவனை அல்லாஹ் தஆலாவும் ஹதீஸுல் குத்ஸியில் தெரியப்படுத்துகின்றான். இப்படி ஒட்டாமல் வாழக்கூடியவன், வெட்டி வாழக்கூடியவன் உறவுகளை நான் அவருடைய உறவை வைத்துக் கொள்வதே எனக்கு தேவை கிடையாது என்று ஹதீஸுகளில் நமக்கு ஹதீஸுல் குத்ஸியில் தெரியப்படுத்தப்பட்டது. ஆக இந்த உறவுகளை பேணுவது என்பது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இது நம் மீது சுமத்தப்பட்ட கடமை, நம் மீது இது ஃபரதாக இருக்கின்றது. அதனாலதான் நாம் ஒவ்வொரு ஜுமாவிலும் முதல் வசனத்தை கேட்கும் பொழுதும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், நீங்கள் யாருடைய பெயரை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய தேவைகளை கேட்டுக் கொள்கின்றீர்களோ, நம்ம அல்லாஹ்வுக்காக நீங்க எங்களுக்கு கொடுங்க, அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் இந்த விஷயத்தை பரிந்துரை செய்யுங்க என்று கேட்கின்றோமே, அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தெரியப்படுத்துகின்றான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி, அல்லாஹ் தஆலாவை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றீர்கள், கேட்கின்றீர்கள். அதே போல வல் அர்ஹாம், உறவு பேணக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்போ இங்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு உறவை பேணக்கூடிய விஷயத்தை மிக கடுமையாக நமக்கு கட்டளை இருக்கின்றது. ஒரு முஃமினானவன் எப்பொழுதுமே அவன் உறவை பேணக்கூடியவனாக இருப்பான், உறவை துண்டித்து வாழக்கூடியவனாகவே இருக்க மாட்டான். முஃமினுடைய தன்மை, முஃமினுடைய அவனுடைய பண்புகளில் ஒன்று அவன் உறவை சேர்த்து வாழக்கூடியவனாக இருப்பானே தவிர அவன் துண்டித்துக் கொண்டு உறவை வெட்டி வாழக்கூடியவனாக இருக்க மாட்டான். அப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பாருங்கள். எண்ணற்ற சுப்ஹானல்லாஹ் எடுத்துக்காட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நமக்கு வரும். எப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மக்களை நீங்கள் இப்பொழுது நீங்கள் மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள் என்று கட்டிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக அழைக்கின்றார்கள். அந்த வசனம் இறக்கப்படும் பொழுது வந்தீர் அஷிரத்தக்கல் அக்ரபீன் என்ற அந்த வசனம் இறக்கப்படும் பொழுது உங்களுடைய உறவினர்கள் உற்றார்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் தன்னுடைய உறவு, தன்னுடைய இரத்த உறவாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்ப உறவாக இருக்கட்டும், எல்லாருடைய பெயரை சொல்லி யா பனு அப்து ஷம்ஸ், யா பனு அப்து முனா, யா பனு ஹாஷிம் என்று ஒவ்வொரு குலத்தை பற்றியும் கோத்திரத்துடைய பெயரை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து கூறுகின்றார்கள். அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார் ஃபஇன்னி லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் நான் நபியாக இருந்தாலும் மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தும் பொழுது அங்கு மறுமையில் நான் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் பரிந்துரை செய்ய முடியாது. ஆனால் வலக்கின் என்னுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் என்ன, வலக்கின் அஸாசிரு, நான் உங்களுடைய இந்த உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்களை நான் பேணுவேன். உறவுடைய விஷயத்துல நீங்கள் இதை நிராகரிப்பதினாலோ அல்லது மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதனாலோ உங்களுடைய உறவை துண்டித்து நான் வாழ மாட்டேன். மாறாக என்னால் முடிந்த அளவுக்கு நான் உறவுகளை பேணக்கூடிய விஷயத்திலும் அந்த உறவுடைய கண்ணியத்தையும் நான் வைத்துக் கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெரியப்படுத்தும். அப்ப எவ்வளவு முக்கியத்துவமான விஷயம் இது. மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல வாழ்ந்த முஸ்லிம் அல்லாதவருடைய உள்ளத்திலும் என்ன உறவை பேணக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது இருந்தது. உறவுடைய விஷயங்களை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு மக்கால கடும் பஞ்சம், மிக கடும் பஞ்சம், பெரிய ஒரு ஃபுட் கிரைசிஸ், ஃபெமைன் ஏற்பட்டு பெரிய சிரமத்துல அவங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அபூ சுஃபியான் இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை. அபூ சுஃபியான் வருகின்றார்கள். எங்கு? மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் சந்தித்து அவர்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து கூறுகின்றார்கள். மக்காவில் ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள், மக்கள் சிரமப்படுகின்றார்கள், அவதிப்படுகின்றார்கள், உணவு பஞ்சம் என்று இருக்கின்றது. எந்த மக்கா வாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் முஃமின்களையும் 3 வருடங்கள் கிட்டத்தட்ட 1000 நாட்கள் என்ன செய்தார்கள்?
ஊற விட்டு ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது, எந்த ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. வணிக கூட்டம் வந்தாலும் விலை அதிகமாக கொடுத்தாவது அதை பெற்றுக் கொள்ள வேண்டும், இவர்களுக்கு போய் சேரக்கூடாது என்ற அளவுல அவ்வளவு சதி திட்டங்களை செய்த அந்த மக்கத்து வாசிகள் அபூ சுஃபியான் தலைவராக வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கின்றார், முஹம்மத் அஸ்அலுக பில்லாஹ் வ பிர்ரஹீம், முஹம்மதே நான் உங்களிடம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உங்களிடம் உதவி தேடுகின்றேன். அஸ்அலுக பில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாசிதாவும் அல்லாஹ்வை முன்வைத்து உங்களிடம் இந்த உதவி நான் தேடுகின்றேன். வர் ரஹீம், உறவுடைய வார்த்தை கொண்டு நான் உங்களிடம் உதவி தேடி, எங்களுக்காக நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் அக்பர். அவர்களுக்கு தெரிந்து விட்டது, நாம் இந்த மார்க்கத்தை புறக்கணித்தது காரணத்தினாலும் இவர்களை ரொம்ப சிரமப்படுத்திய காரணத்தினால் நமக்கு ஏற்பட்ட விளைவு, இதற்கு ஒரே தீர்வுதான் முஹம்மதிடம் சென்று அவரிடம் நாம துஆ செய்யுமாறு, இந்த உறவுக்காரர்கள் சிரமப்படுகின்றார்கள், அவர்களுக்காக நீங்க பரிந்துரை செய்யுங்க, உதவு துஆ செய்யுங்க என்பதற்காக வந்து அவங்க கேட்கிறாங்க. அந்த வார்த்தையில பாருங்க, அவர்களும் நினைவுக்கு இருக்கு, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உங்களிடம் நான் உதவி தேடுகின்றோம், என்ன எங்களுக்காக துஆ செய்யுங்க. ஒரு ரஹீம், உறவு என்ற உறவுக்காரர் என்ற அடிப்படையில் எந்த அளவுக்கு மாமனார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமனாராக இருக்கக்கூடிய அல்லாஹ் அக்பர் ஹபீபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை, அவர்கள் இந்த விஷயத்தில் கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு உறவுடைய விஷயங்கள் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள், அவர்களுடைய அந்த பஞ்சம் அகற்றப்படுகின்றது. ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் மார்க்க நமக்கு எண்ணற்ற விஷயங்களை வலியுறுத்தியிருக்கின்றது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய சுப்ஹானல்லாஹ் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் மதீனாவுக்கு வரும் பொழுது, ஏதோ ஒரு தேவைக்காக வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இன்னும் தாயார் உங்க இஸ்லாத்தை தழுவவில்லை, காஃபிராக இருந்தாங்க, அவர்களுடன் நன்மையான முறையில் நடந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்கும் பொழுது, சிலி உம்மக்கி, உன்னுடைய தாய் வந்திருக்கின்றா, அவர்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்க, அவர்களுக்கு ஏதாவது தேவை என்றால் நீங்கள் கொடுத்து உதவுங்கள், அவருடைய உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தும் பொழுது யோசித்து பாருங்கள், நம்முடைய சிலர் ஒரு சாராறு எந்த ஒரு மார்க்க கல்வியும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படையை கல்வி இஸ்லாத்தை பற்றி இல்லாதவர்கள் ஒரு கட்டத்தில் சென்று கொண்டிருந்தால், இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது மார்க்க சிந்தனையும் அறிவுள்ள தொழுகைக்காக தொடர்ச்சியாக வரக்கூடியவர்கள், மார்க்க விஷயங்களில் கலந்து கொண்டு தான் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் தங்களை முன்னெடுப்பாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலும் என்ன உறவை துண்டித்து வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் உறவுடைய விஷயங்களை கணிக்கக்கூடிய அல்லாஹ்வியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எந்த ஒரு விஷயத்தில் கொண்டும் உறவை பேணக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை துண்டித்து வாழக்கூடியவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்தும் இருக்கின்றார்கள். ஆகையால் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆடை அன்பளிப்பாக வந்தது. அந்த ஆடை ஒரு இறைச்சம் உள்ளவருக்கு அது உகந்தது கிடையாது. அந்த ஆடை அணிவதோ உடுத்துவதோ ஒரு இறைச்சம் உள்ள அடியானுக்கு உகந்தது கிடையாது என்பதற்காக அந்த ஆடை என்ன செய்தார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், காஃபிர் சகோதரனுக்கு என்ன செய்தார்கள், இங்கு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இங்கிருந்து அன்பளிப்பாக அங்கு அனுப்புகின்றார்கள். என்ன காரணம், உறவை பேணக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு மார்க்கம் உடைய விஷயங்களை அவங்க புரிந்திருந்தார்கள். அதே போல இந்த உறவு என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தர வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தைக்காக தான் நாம் வாழ்கின்றோம். அதற்காக தான் நம்முடைய நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்யணும், தியாகம் செய்யணும். நம்முடைய மன வீழ்ச்சியாக இருக்கட்டும், நம்முடைய ஆசைகளாக இருக்கட்டும், நம்முடைய கனவுகளாக இருக்கட்டும், அனைத்துமே என்ன செய்கின்றோம், அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை அனுமதித்திருக்கின்றான், இந்த வரம்பை மீறி நாம் செய்யக்கூடாது என்ற ஒரு காரணத்தை இதற்காக செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாம் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்தில் செல்ல வேண்டும் என்ற ஒரே இலக்கம், ஒரே லட்சியமும் இலக்கை கொண்டுதான் வாழ்கின்றோம் என்றால், அந்த இலக்கை பூர்த்தி செய்வதற்காக இந்த உறவு பேணுவது மிகவும் ஒரு உதவிகரமாக இருக்கின்றது. முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் அந்த உறவை படைத்த பிறகு அந்த உறவு அல்லாஹ்விடம் ஒரு பாதுகாவல் தேடியது. யா அல்லாஹ், என்னை படைத்த இறைவனை எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு, என்னை சேர்த்து வாழக்கூடியவனை நீ சேர்த்து வாழ்வாய் என்று, என்னை துண்டித்து வாழக்கூடியவன் நீனும் உன்னுடைய தொடர்பை துண்டித்துக் கொள்வாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கு வாக்குறுதி கூறினார், என்னை
யார் தொடர்ந்து சேர்த்து வாழ்கின்றார்களோ, உறவு கூறியது, என்னை சேர்த்து யார் வாழ்கின்றார்களோ அவரை அல்லாஹ்வை சேர்த்து வாழ்கின்றான். யார் என்னை துண்டித்து வாழ்கின்றார், அல்லாஹ் தஆலா அவனுடைய உறவே தேவையில்லை என்று அவன் துண்டித்துக் கொள்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் கூறினார் என்ற ஹதீஸுல் குதுஸில் வருகின்றது. ஆக இது நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தருகின்றது. அதே போல இந்த உறவை பேணுவது சொர்க்கத்தை நமக்கு பெற்று தருகின்றது. அதற்காக தான் அன்புக்குரியவர்களே எத்தனை விஷயங்களை நாம அர்ப்பணிக்கின்றோம். இந்த சொர்க்கம் கிடைத்து விட வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே விஷயத்தில் நாம் இருக்கும் பொழுது இதையும் இந்த உறவு பேணக்கூடிய விஷயம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும் பொழுது அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, யூதர்களில் முதல் இஸ்லாத்தை தழுவியவர் அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் முதல் உபதேசமாக, முதல் அறிவுரையாக, முதல் நசீஹாவாக கேட்ட விஷயம் என்று பார்க்கும் பொழுது அவர் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் أفشوا السلام وتطعموا الطعام وتصلوا الأرحام تدخلوا الجنة بالسلام أو كما قال عليه الصلاة والسلام. சலாமை பரப்புங்கள், ஏழை எளிய மக்களுக்கு உணவை கொடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள், உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உறவுகளை பேணுங்கள். ததுகுல் ஜன்னத பிஸ்ஸலாம், பாதுகாப்புடன் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள். இங்கும் என்ன, நமக்கு சொர்க்கத்தில் நமக்கு நுழைவிக்கக்கூடிய ஒரு காரணங்களில் உறவை பேணக்கூடிய விஷயத்தில் நாம கவனம் கொள்ள வேண்டும். அதே போல இந்த உறவு நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையுடைய சுப்ஹானல்லாஹ் நம்முடைய ஆயுளையும் அதிகரிக்கின்றது. ஒரு மனிதனுக்கு ஆயுள் அதிகரிக்கப்படுகின்றது என்றால் என்னெல்லாம் செய்வதற்காக முயற்சி செய்யும். கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் நமக்கு இந்த ரிங்கிள்ஸ் வந்துருச்சு, கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சுனாலே அதற்கு எங்கெல்லாம் போனோமோ, என்னென்ன மேக்கப்லாம் செய்யணுமோ, எங்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் செய்யணுமோ, ஸ்கின் இது அது என்று போறான். ஏன், கொஞ்சம் அப்படியே சுருங்கிடுச்சு, தோல் அப்படியே சுருங்கிய நிலையில் இருக்கு என்று அச்சம் கொண்டு என்ன செய்கின்றான் மனிதன், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றான். இந்த உறவை பேணுவதனால் அந்த மனிதனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வாக்குறுதி சொல்லப்படுகின்றது, அவருடைய வாழ்வாதாரமும் ரிஸ்கும், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிஸ்கும் அதிகரிக்கப்படும், அவருக்கு எழுதப்பட்ட அந்த வாழ்க்கையுடைய அளவு, அவர்களுடைய ஆயுளும் என்ன அதிகரிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில், நபி ஸல்லல்லாஹு ஹதீஸில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸில், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ரிஸ்க், யார் ஒருவர் தன்னுடைய ரிஸ்கில் அபிவிருத்தியும் பர்க்கத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார்களோ, அதே போல தன்னுடைய வாழ்க்கையுடைய அந்த ஆயுளை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார்களோ, அவர் உறவை பேணிக் கொள்ளட்டும், அவர் உறவை பேணிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தினார். ஆக உறவை பேணுவது என்பது அன்புக்குரியவர்களே, இது பேணுவதன் வெறும் நம்முடைய சொசைட்டியோ அல்லது நம்முடைய ஃபேமிலியோட கட்டமைப்பு மட்டும் இது விஷயம், இந்த ஒரு விஷயம் மட்டும் பலனாக இருக்காது. மாறாக இது நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும், கடமையை நிறைவேற்றினோம் என்ற விஷயத்தையும், சுருக்கத்தில் கொண்டு செல்லக்கூடிய விஷயத்தையும், நம்முடைய ஆயுள் மற்றும் நம்முடைய வாழ்வாதாரத்தில் அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தும். சரி, எப்படி நம்முடைய உறவை பேணுவது, எப்படி நம்முடைய இந்த உறவுகளை நாம் பேணுவது என்று நாம் பார்க்கும் பொழுது, முதல் விஷயம் உறவுக்காரன் யார் என்று தெரியும். நம்முடைய எல்லாருடைய ஒரு நிலைதான். நம்ம குழந்தைகளுக்கு தெரியல சாச்சா யாரு, மாமா யாரு, தாத்தா யார் என்று தெரியல, அவருக்கு சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கு. இன்னார்தான் அவனுடைய சாச்சா, இன்னார்தான் அவனுடைய பெரியத்தா, இவங்கதான் சின்ன மாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன், நம்முடைய வாழ்க்கையுடைய ஓட்டம் எப்படி இருக்கின்றால் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் போன்லயே பேசிக்கொண்டு இருக்கிறதோ அல்லது அதுவும் இல்லாத நிலையில் இருக்கின்றோம். குழந்தைகளுக்கு தெரியல. வளர்ந்த பிறகு திருமணத்துல எங்க சந்திச்சனா இவங்க தான் அவன் சாச்சா, எப்படி அறிமுகப்படுத்துறாரு, சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய அறிமுகம் தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இவர்தான் உங்க சாச்சா, இவர்தான் உங்களுடைய தாயா, உங்களுடைய பெரிய தாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது, தஅல்லமு அன்சாபக்கும் லிதஸிலு அர்ஹாமக்கும், முதல் உங்களுடைய உறவுகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. யார் உறவுக்காரர், யார் உங்களுடைய ரத்த உறவு, யார் உங்களுடைய சொந்தத்தில் இருக்கிறாங்க, யார் திருமண உறவு என்று நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள். ஏன், அதை அறிந்து கொள்வதனால் நீங்கள் உறவு பேணக்கூடிய விஷயத்தில் அதை பேணுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பிக்கின்றார். முதல் விஷயம். இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில்
உறவுக்காரர்களுடன் நாம வந்து செல்லக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக இந்த உறவை பேணுகின்றேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக சென்று சந்திப்பது இது நமக்கு முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளை கொண்டு சென்று அவர்களுக்கு நம்முடைய எந்த அளவுக்கு என்றால் சகோதரனை சந்திக்கக்கூடிய நிலையும் வரமாட்டேன். அல்லாஹ் தாய் தந்தை இருக்கும் வரை நம்முடைய ஏதோ எப்படியோ வந்து பார்க்கணும் என்ற நிலை இருக்கு. இந்த 2 உயிர்கள் இருக்கும் வரை நம்மை சுப்ஹானல்லாஹ் தர்பியத் கொடுத்து வளர்த்து அரவணைத்து அன்பை காண்பித்து அனைத்து இவர்கள் உயிரோடு இருக்கும் வரை ஏதோ அந்த பிள்ளைகள் வந்து பார்க்கக்கூடிய அளவுல அதை சந்திக்கக்கூடிய ஏற்படுகின்றது. இருவர்களும் மரணித்து விட்டார்கள் என்றால் மிக சொற்பமான நேரம் தான் நமக்கு கிடைக்கின்றது நம்முடைய சகோதர சகோதரியை சந்திக்கக்கூடிய. இது யதார்த்தமான உண்மையான ஒரு கசம். இது ஏற்படுது. அது நம்முடைய ஒரு குற்றமா அல்லது இந்த சூழ்நிலை நம்மை இப்படி மாற்றிவிட்டதா அல்லது என்ன ஒரு விஷயம் என்று தெரியவில்லை. இது நிலையில் ஆக நாம் அட்லீஸ்ட் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தணும். எந்த ஒரு காரணம் இல்லை என்றாலும், ஒரு சுபம் முகூர்த்தமோ அல்லது மற்ற விஷயங்கள் எந்த ஒரு காரணம், வெறும் அல்லாஹ் தஆலா என்னை இந்த உறவை பேணுவதற்காக அட்டளிட்டால் அந்த உறவை பேணுவதற்காகதாவது நான் சென்று சந்தித்து பார்ப்பதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஊருக்கு போறோம், இங்கிருந்து போக முடியல, ஊருக்கு போறோம், ஊருக்கு போன பிறகு இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல முடிந்த அளவுக்கு உறவுகளை சந்தித்து வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்ற அந்த பட்சம் இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் நாம் போன் செய்தாவது அவருடைய நலத்தை நாம விசாரித்துக் கொள்ள வேண்டும். இதுவும் என்ன உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கும். 3ஆவது விஷயம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவன் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலே நோயாளியாகப்படும் பொழுது அவரை சந்திப்பது ஒரு முஃமினுடைய கடமை. ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி சித்துன், ஒரு முஸ்லிம் மீது இன்னொரு முஸ்லிமுடைய உரிமைகள் என்று பார்க்கும் பொழுது கடமை 6 கடமை. இன்னொரு ஹதீஸ்ல 5 என்று சொல்ல, அதில் ஒன்று ஐயாதத்துல் மரீத், நோயாளியை சந்தித்து அவருக்கு நலம் விசாரித்து வருவது என்று. அதுவும் அது நம்முடைய உறவினர்களாக இருக்கும் பொழுது இன்னும் அதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக விடுகின்றது. அவர்களை சந்தித்து வருவதற்காகவும் அல்லது அட்லீஸ்ட் அவர்களுக்கு போன் செய்து அவருடைய நலத்தை நாம் அறிந்து கொள்வதற்காகவும் முயற்சி செய்ய வேண்டும். இதன் மூலமாக மனசில் கசப்பு அல்லது மனசில் சில ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணமோ அல்லது அவரை பற்றி தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் என்ன முழுமையாக அகற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல 4ஆவது விஷயம் பார்க்கும் பொழுது அன்பளிப்பை நாம பரிமாறிக்கொள்ள வேண்டும். அன்பளிப்பை கொடுத்து நாம செய்ய வேண்டும். அதுவும் எந்த அளவுக்கு என்ற உலமாக்கள் குறிப்பாக யாருடைய உள்ளத்தில் உங்களை பற்றி கொஞ்சம் கசடுத்தன்மை இருக்கின்றதோ, உங்களை பற்றி கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நீங்க ஹதியா கொடுங்க. இந்த ஹதியா மூலமாக அந்த கசப்பு தன்மை அந்த மனஸ்தாபம் முழுமையாக அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் அன்பளிப்பை கொடுத்து ஒருவருக்கு நேசிக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அந்த உறவுடைய விஷயத்துல ஹதியாவுடைய விஷயத்தில் குறிப்பாக நம்முடைய உறவினர்கள்ல ஏழை எளிய மக்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சதகாத்துகளும் ஜகாத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய நிலை என்ன இருக்குது நிச்சயக்குரிய அல்லாஹ்வியார்களே, வெளியே பார்க்கும் பொழுது வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளலாக இருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் நம்முடைய ஒரு பங்களிப்பு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், நல்ல விஷயம் இல்லை என்று. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உறவுகள் நெருங்கிய உறவுகளை நாம் மறந்து விடுகின்றோம் அல்லது மறக்கடிக்கப்படுகின்றோம். இதை நாம் இந்த விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். ஜக்காத்து சதகாத் என்ற உரிமை நம்முடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய நெருங்கியவர்கள் பார்க்கணும். யார் ஏழைய மக்கள் இருக்கின்றார்கள், சிரமத்தில் இருக்கின்றார்கள். எத்தனையோ நம்முடைய உறவினர்கள் யாசனம் செய்யாத வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவை சார்ந்து என்னானாலும் சரி அவர்கள் மக்களிடம் சென்று கேட்கும் அளவுக்கு அவர்களை வைத்துக் கொள்ளவில்லை. இவர்களை தேடி கொடுப்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. நீங்க கேட்கக்கூடியவர்களுக்கும் கேட்காதவர்கள் இங்க கேட்காதவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நீங்க தேடி கொடுங்க என்ற மார்க்கம் குர்ஆன் நமக்கு தெரியப்படுத்துகின்றது. அதே போல நாம் இந்த உறவை பேணக்கூடிய விஷயத்தில் பார்க்கும் பொழுது உறவுக்காரர்களுக்கு அதுவும் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விஷயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கொஞ்சம் பொறாமையாக இருக்கக்கூடியவர் மனசாக இருக்கக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய சதகா அதற்கு நன்மை பெரிய நன்மை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கும் பொழுது அஃதலு ஸதகதி அலா தி ரஹிமில் காஷிஹ்,
மிக சிறந்த சதக்காக்களை பார்க்கும் பொழுது யாருக்கு மீது செய்யக்கூடிய சதக்கா சிறந்தது? உறவுக்காரர். உறவுக்காரிலும் உங்களுடைய விஷயத்தில் அவருக்கு மனஸ்தாபம் இருக்கின்றது, கொஞ்சம் ஒரு கடுமைத்தனம் இருக்கின்றது, உங்களுடைய விஷயத்தை கொஞ்சம் அவருடைய அவருக்கு மனசுல ஒரு சிரமம் இருக்கும் பொழுது அவருக்கு கொடுப்பது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இந்த அடிப்படையிலும் நாம் கணிக்கக்கூடிய அடியார்களே, இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம் அந்த எத்தனையோ விஷயங்களை நாம் விட்டுக் கொடுக்கிறோம். உறவுகளை, அல்லாஹ்வுடைய உறவு வேண்டும் என்பதற்காக நம்முடைய உறவுகளை பேணிக் கொள்ளலாமே. எந்த ஒரு மனிதனும் என்ன சொல்ல முடியாது, எனக்கு அல்லாஹ்வுடைய இது தேவையில்லை, கருணை தேவையில்லை, எவனும் இந்த உலகத்துல பெறது கிடையாது, இந்த படைப்பினங்கள் யாரும் சொல்ல முடியாது. எல்லாருமே ஃபுகரா, எல்லாருமே அல்லாஹ்வுக்கு முன்னால் ஃபகீர் தான். அவனுடைய தேவை இல்லாமல், அவருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்திலும் சரி மறுமையில் சரி எதுவுமே நம்மால் செய்ய முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த உறவு எங்களுக்கு தேவை என்றால் இந்த உறவை நாம் அனுசரிச்சு, அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்றால் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உறவினர்கள் எப்படி என்றால் நான் ஒட்டி கொண்டு போகும் பொழுது அவர்கள் வெட்டி கொண்டு செல்கின்றார்கள், நான் நன்மையாக முறையில் அவர்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளும் பொழுது அவர் கடுமையாக நடந்து கொள்கின்றார்கள், நான் நீதமாக நடந்து கொள்ளும் பொழுது அவர்கள் என் மீது அநியாயம் செய்கின்றார்கள், இப்படிப்பட்ட நிலையில் நான் என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ சொல்வது போல உண்மையாக இருந்தால், இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஒரு உதவியாளர் உனக்கு இருந்து கொண்டே இருப்பார் என்று, எதுவரை இந்த நிலையில் நீ இருப்பாயோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த உறவை நாம் பெறக்கூடிய விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். கடைசியாக விஷயம் கணிக்கக்கூடிய அல்லாஹ்வியார்களே, இதுவும் நாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய உறவினர்கள்ல எத்தனையோ பேர் வழிகேட்டில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் விதத்தில் இருக்கிறாங்க, அல்லது தொழுகை இல்லாமல் இருக்கின்றார்கள், மார்க்கம் என்பதே தெரியாமல் இருக்கின்றார்கள். அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதும் நினைவூட்டல் செய்வதும் இது ஒரு உறவு என்ற விஷயத்தில் கடமையாக இருக்கும். ஒரு உறவு என்ற அடிப்படையில கடமையாக இருக்கின்றது. எப்படி நம்முடைய உறவு, ரத்த உறவையோ அல்லது நம்முடைய திருமண உறவு இருக்கக்கூடியவர்களை எப்படி விட முடியும்? அவர்கள் குமராவிலும் அவர்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நினைவுபடுத்துவதும், அவர்கள் தொழுகையாளியாக இல்லை என்றால் அவர்களுக்கு தொழுகையாளியாக அந்த விஷயத்தை நினைவுபடுத்தி அவர்களுக்கு ஊக்குவித்து மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வருவது என்பது மார்க்கம் பெற்ற, இதாயத்தை பெற்ற அந்த சரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மீது கடமையாக பெரிய விஷயம். எத்தனையோ நாம் உறவு இருப்போம், நம்முடைய தொடர்பு பள்ளியுடன் இருக்கு, மார்க்க விஷயத்துல இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் சலஃபுடைய மன்னத்தில் இருக்கிறோம், அகீதால தெளிவாக இருக்கிறோம், ஷிர்க் செய்வதில்லை. ஆனா நம்முடைய உறவினர்கள்ல நாம உறவை துண்டித்து வந்து விட்டு விட்டால் எப்படி அவர்களுக்கு போய் சேரும்? இந்த உறவுதானே அவர்கள் நம்மை ஒட்ட வைக்கின்றது. இந்த உறவு கொண்டுதானே நாம் அவர்கள் போய் பேச முடியும். இதுவே நாம துண்டித்துக் கொள்ளும் என்பது இந்த உறவுகளை நாம் இந்த விஷயத்தை, மார்க்கத்துடைய விஷயத்தை எப்படி நாம சொல்ல நமக்கு வாய்ப்புகள் வரும். ஆக இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்கு சொன்ன விஷயத்தை தான தர்மம் செய்வதும் ஒரு உதவி செய்வதும் ஹதியா செய்வது என்ற விஷயத்தை விட ஒரு மனிதனை நேரான வழியில் கொண்டு வருவதும் அவர்களுக்கு சரியான மார்க்கத்துடைய புரிதலை ஏற்படுத்துவதும் படைத்த நோக்கத்தை தெளிவுபடுத்துவதும் இதை விட சிறந்த ஒரு அன்பளிப்பு எதுவும் இருக்காது. இந்த விஷயத்தை நாம் நினைவுகொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தில் நாம் புரிந்து உறவுகளை பேணக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்யுங்கள். மனசு கசப்பு இருக்கு, சங்கடம் இருக்கு, சங்கோஜம் இருக்கு, மனசுல மற்றவர்களுக்கு பற்றிய வெறுப்பு இருக்கும், அல்லாஹ்வுக்காக நீங்கள் இல்லை இதே மாதிரி பிடிவாதத்துடன் இருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க. நாளை அல்லாஹ் தஆலா அவனுடைய விஷயத்தில் அவன் எதை வேண்டும் என்றால் முடிவெடுக்கக்கூடியவன். ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆற்றல் மிக்கவன், அவன் எதை வேண்டும் என்றால் செய்யக்கூடியவன், அவனை கேட்கக்கூடியவன் எவனும் கிடையாது என்றால் யோசிச்சு பாருங்கள். அதே நிலையில் அல்லாஹ் தஆலா அவனுடைய நாம் எப்படி நம்முடைய உறவுகள் நடந்து கொள்கின்றோமோ அதே போலதான் அல்லாஹ் தஆலா நம்முடன் நடந்து கொள்வான். அந்த ஒரு விஷயத்தில் அஞ்சி கொண்டு நாம் நம்முடைய உறவுகளை பேணக்கூடியவர்களாக ஆக்கி நாம் அதற்குரிய முயற்சிகள் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவர்களுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் உறவை பேணக்கூடிய பாக்கியத்தையும் மற்றும் அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.